2 செய்திகளில் ஒரு 10 நிமிஷம் வீடியோ உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா 10 நிமிஷம் கண்டென்ட் கிடையாதுங்க. பல மணி நேர கண்டென்ட் அப்படிங்கிறத உருவாக்கலாம். முதல் கண்டென்ட் அப்படிங்கிறது பேரூராட்சி தலைவரை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் தர்ணா. நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக செயலாளரிடம் வாக்குவாதம். இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த புஷ்பா புருஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த கவுன்சிலர்கள் புருஷன்கள் செய்கிற அட்டூழியம், அதே மாதிரி சில கவுன்சிலர்கள் செய்கிறது, சில மேயர்களுக்கு எதிராக கவுன்சிலர்கள் ஒன்றிணைவது, ஒரே கட்சியை சார்ந்த மேயர் இல்லாட்டி கவுன்சிலர் அப்படின்னு சொல்கிறதுல அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் பரவலாக இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். இதுவும் நடப்பது திமுக பேரூராட்சி தலைவரை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் தர்ணா. அப்போ இந்த தர்ணா யாரை எதிர்த்து? திமுகவினுடைய மேலிடத்தை எதிர்த்து திமுகவினுடைய கவுன்சிலர்கள். நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் இருப்பதாக குற்றச்சாட்டு. அப்போ நமக்கு தெரிய வேண்டியது யார் கவுன்சிலர், எந்த பார்ட்டியை சார்ந்தவர், அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டியதில்லை. நிர்வாகத்தில் முறைகேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த நிர்வாக முறைகேடு என்ன, அது எப்படி? அங்கே தர்ணா இருக்கக்கூடிய கவுன்சிலர்களை கூப்பிட்டு வாங்க விவாத நிகழ்ச்சி நடத்தலாம். நல்ல நல்ல ஊடகங்கள் இருக்கீங்கல்ல, ஊடகவியலாளர்கள் இருக்கீங்கல்ல, என்ன முறைகேடுகள் நடந்திருக்கு, எவ்வளோ ரூபாய் கையாடல் செய்யப்பட்டிருக்கு, அதெல்லாம் நீங்கள் வெட்ட வெளிச்சமாக மாற்றுங்க. மனிதர்கள், மக்கள் புரிந்து கொள்ளட்டும். தமிழக மக்கள் 500க்கும் 1000க்கும் ஓட்டு விற்றவங்க அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மாதம் 1000 ரூபாய் அரசாங்கத்திலிருந்து பணம் வருது, அப்படி இல்லை, அந்த பணத்தை மறுபடியும் ஊழல் செய்யக்கூடிய அந்த பேரூராட்சி இல்லாட்டி அவங்களுடைய அந்த தலைவர்களை கண்டித்து திமுகவினுடைய கவுன்சிலர்கள் உண்ணாவிரதம் இல்லாட்டி தர்ணா இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சு வெளியில் கொண்டு வரணுமா வேண்டாமா? இதுக்கு தானே நம்முடைய ஊடகங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி அஸ் யூஷுவலாக எப்பவும் வைக்கிற மாதிரியான கேள்விகள் தான் வைக்கிறேன். இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் விட மிகப்பெரிய அளவில் இன்னொரு அவலம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. என்னென்னா, கொல்கத்தாவில் நடந்த டாக்டர் அந்த இஷ்யூ இருக்குல்ல, ட்ரைனி டாக்டர், அதை பற்றி இப்போ தான் நம்முடைய ஊடகத்துக்கு பெரிய வெளிச்சமே வந்திருக்கு. இன்றைக்கி தான் முக்கியமான ஊடகத்தில் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு சொல்லிட்டா, அதுலேயும் அரசியல். இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களுடைய மாநிலத்தில் இது நடந்திருப்பதால் நாம் என்ன செஞ்சிடணும், அதை பெருசாக பேசக்கூடாது. இதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் இது நடந்திருந்தது என்றால் ஐயையோ அம்மா அப்படின்னு சொல்லி தாம் தூம்னு குதிச்சிருப்பாங்க. அப்படிங்கிறத யாராவது மறுப்பீங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களுக்கான கேள்வியை நான் கேட்குறேன். பதில் நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் என்ன செய்யலாம், கீழே கொடுக்கலாம். இதே மாதிரி இன்னும் சில சீமான் வர்சஸ் திருமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் ஸ்னேகா அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சீமான் கவிதை, பாமக கவிதை அப்படிங்கிற 2 கவிதை. பொதுவாக ஒரு அரசியல் மாநாடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேணாம். ஒரு தேர்தல் பரப்புரை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வேணாம். ஒரு தெரு ஓரமாக அரசியல் கட்சியை பற்றியான ஒரு செய்திகள் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்களை நல்லா கெட்ட வார்த்தையில் கூட திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போலாம் ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு. சிவாஜி கணேசன் கிடையாது, அந்த சிவாஜி அவர்கள் இருக்காரே, திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர், அவர் போட்ட அந்த டியூன் கொம்மால அப்படிங்கிறது இன்றைக்கும் பயங்கர வைரல் பாருங்கள். அவர் பேசினதெல்லாம் இன்றைக்கி வைரல். அவரை நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு சொல்லி அழைத்து மாறன் சகோதரர்கள் எல்லாருமே அவரை போட்டு பாராட்டுற அந்த வீடியோ எல்லாமே இப்போ வைரலாக மாறி இருந்துச்சு. ஓகே, அப்படி இருக்கட்டும். அது ஏதாவது ஒரு அரசியல் மேடைகள் அப்படிலாம் பேசலாம். எழுச்சி நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லாட்டி எழுச்சி தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாள், அகவை தினம். இந்த அகவை தினத்தை கொண்டாடுவதற்கு ஒரு பெரிய ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் என்ன சொல்லணும்? திருமாவளவன் அவர்கள் யார், அவர் செய்த சாதனைகள் என்ன, அவர் அனுபவித்த சோதனைகள் என்ன, 30 வருடங்கள் திருமாவளவன் அவர்கள் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்வார் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருக்கணும். நார்மலாக இதை தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு பாராட்டு விழா, ஒரு கச்சேரி இருக்கா, இல்லை அங்கே வந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அவங்களுக்கு அவர் பேசுகிறாரா, இல்லை அவர் வாழ்த்தி நிறைய பேர் பேசுகிறாங்களா, அவர் வாழ்த்தி தானே பேசணும். அவர் வாழ்த்தி பேசலாம், அவரை உயர்த்தி பேசலாம், அவர் அடைந்த துன்பங்களை பற்றி பேசலாம், அவருடைய குடும்பத்தை பற்றி பேசலாம், ஒட்டுமொத்தமாக அவருக்கு ஒரு பாராட்டு விழா மாதிரி எடுக்கலாம். ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, எதிர்கட்சியும் கூட வேண்டாம், அண்ணான்னு சொல்லிட்டு அழையக்கூடிய சீமான் அவர்களை பார்த்து செம்மையாக ஒரு கவிதை நான் வாசிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்னேகா அப்படிங்கிறவங்க, அவங்க யாரெல்லாம் தெரியல. இப்போ நாம் தமிழர் கட்சி அங்கே தம்பிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. களம் 28 மிகப்பெரிய அளவில் பொழக்கப்பட்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ சீமான் கவிதை அப்படின்னு சொல்கிற என்ன விக்கி சொல்லி தொலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னொருவர் இருக்கிறார், தமிழகத்தின் ஆகச் சிறந்த கோமாளி. இவர் மேடை ஏறி சிரித்தால் தம்பிகள் எல்லாம் கோமாளி. இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை
ஆமைக்கறி சமைப்பவராக அவமதிக்கும் இவர் தமிழ்நாட்டின் ஆர்எஸ்எஸ்ஸின் பிசுறு. ஏய், யாரும் தெரிஞ்சிருச்சா? இன்னொரு வார்த்தை சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார், அடுத்த நாள் முப்பாட்டன் முருகன் என்பார். திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார், அயலக தமிழர்களிடம் திரள் நிதி வாங்கி தின்பார். திராவிடத்தை ஒழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ குப்பி, நாளை தமிழகமே இவரை விரட்டி காரி துப்பி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. இது கவிதையெல்லாம் கிடையாது. இதை கவிதைன்னு எவன் சொன்னாலும் அவனை தான் ஃபஸ்ட்டு நான் தேடிட்டு இருக்கேன். அப்போ கவிதைக்கு என்னடா சொல்லுவீங்க? உங்கள் ஊரில் வைரமுத்து அவர்கள் எழுதின கவிதைலாம் இருக்குமே, உங்கள் பார்ட்டியை சார்ந்தவர் தானப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது கவிதை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பேப்பரில் கிறுக்கி எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழகத்தின் ஆகச்சிறந்த கோமாளி, மேடை ஏறி சிரித்தால் தம்பிகள் எல்லாம் கோமாளி அப்படின்னு சொல்லியும், மிக நூற்றாண்டு மகத்தான போராளி பிரபாகரனை ஆமைக்கரை சமைப்பராக அவமதிக்கும் இவர் தமிழ்நாட்டின் ஆர்எஸ்எஸ்ஸின் பிசுறு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. கீழே தம்பிகள் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு? அந்த ஊக்கத்தின்ன கதையிலிருந்து அடுத்ததாக ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் வந்ததுக்கு நிறைய கதைகள் வந்ததே, அதெல்லாம் பற்றி ஏதாவது சொல்லுவீங்களா மேடம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்னேகா அவர்களிடம் சில கேள்விகளை கேட்குறாங்க. அஸ் யூஷுவல் இந்த கேள்விகளுக்கு எதுக்குமே பதில் கிடைக்காது அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் என் மனசு கொஞ்சம் நிம்மதி அடையணும்ல. ஒரு தலைவரை பற்றி இன்னொரு தலைவரை பற்றி பேசும்போது அந்த தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த சேனலுடைய பிழப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார், அடுத்த நாள் முப்பாட்டன் முருகன் என்பார் அப்படின்னு சொல்கிறத இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா? கொய்யால என்ன தெரியுமா? இந்த முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்கிறது இப்போ டிஎம்கே ஐடிவிங்க என்ன செஞ்சுருக்காங்க, இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. முருகன் பழனி ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன்ல, பழனி முருகனை வச்சு பெரிய ஒரு அரசியல் நடந்துட்டுருக்குன்னு. அப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? பெரிய அந்த முருகரை வைத்து ஒரு அரசியலை இங்கே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அரசியலை சீமானவர்கள் செய்தார்கள் அப்படின்னு இவங்க சொல்ல, அந்த அரசியலை தான் ஸ்டாலின் அவர்களுடைய துணையாக இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறத இந்த ஸ்னேகாக்காக்கு யார் சொல்லி புரிய வைப்பா? இன்றைக்கி அதே பழனியில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முருகருக்கு 300 கோடி 900 கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய அறிக்கையை இவங்க என்ன சொல்ல போகிறாங்க? முப்பாட்டன் முருகன் தானே நீங்கள் அதையும் கொண்டாட போகிறீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. அந்த பக்கமும் கேட்கணுமா வேணாமா? இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு இந்த மனுஷன். இப்போ திருமாவளவனர்களே வேணாம், இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ஒரு நியாயமிக்க ஒரு நல்ல ஒரு தலைவனாக இருந்தார் என்றால் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போது இது அகவை பிறந்தநாள் விழாவுக்கான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, அதுவும் கோமாளி பிசுறு யார் இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டால் இது நாகரிக அரசியல் அப்படின்னு சொல்லிடுவாங்கய்யா. இதுவே நாகரிக அரசியல்னால் இவங்களுடைய நாகரிக அரசியல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வேற. திராவிடத்தை ஒழிக்க ஆரியம் அனுப்பிய விஷக்குப்பி, நாளை தமிழகமே இவரை விரட்டும் காரி துப்பி அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டாண்டுக்கு வரலாம். அந்த லைன் உங்களுக்கு என்ன சொல்லுது? இவரை திராவிடத்தை ஒழிக்க ஆரியம் அனுப்பிய விஷக்குப்பி. இன்னைக்கு முந்தா நேத்தெல்லாம் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தாங்க. ஆளுநர் அமைத்து கொடுத்த டீ காஃபி டிஃபன், அதில் திமுகவினுடைய அமைச்சர்கள் பங்கு பெற்றார்கள், கைகுலுக்கி கொண்டார்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆர்எஸ்எஸ்ஸின் பி டீம் தான் திமுகவா, பிஜேபியினுடைய பி டீம் தான் திமுகவா அப்படின்னு சொல்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ இங்கே உண்மையிலேயே திராவிடத்தை அழிக்க ஆரியத்தால் அனுப்பப்பட்ட விஷக்குப்பி யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கட்டுமே. அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, திராவிடம்னா என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு அதை ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஏன்னா திராவிடத்தை அழிப்பதற்கு சீமானவர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அக்கா ஸ்னேகா அவர்கள் சொல்லியிருக்கும்போது, அக்கா ஸ்னேகாவுக்கு இன்னும் 2 கொட்டு வைக்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? அண்ணன் திராவிடத்தை பற்றி என்ன பேசியிருக்காரு? திராவிடம் என்பதே ஒரு மாயை, திராவிடம் என்பது ஒரு இடம் கிடையாது, திராவிடம் என்பது ஒரு 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 வரையறுப்புக்கு உள்ள கொண்டு வர முடியாது, திராவிடம் வெறும் கனவு மாயை அப்படின்னு சொல்லியிருந்தார். இது அண்ணனுக்கு யாரோ டப்பிங் கொடுத்துருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் அவருடைய வாய்ஸை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கலாம் நினச்சிடாதீங்க ஸ்னேகா அக்கா. இது அண்ணன் தான் பேசினாங்க. அண்ணன் பேசினதை விட இன்னொன்று பேசியிருக்கார். அது எப்போ அப்படின்னா, எப்போ அவர் திமுகக்குள்ளே வந்தாரோ, அந்த கூட்டணிக்குள்ளே வந்தாரோ, திராவிடம் என்பது ஒரு இனம் அப்படின்னு பேசியிருக்காரு. அன்னைக்கு திராவிடம் ஒரு இனமாக வாய்ப்பே கிடையாது, இன்னைக்கு திராவிடம்தான் ஒரு இனம். அன்னைக்கு திராவிட அரசியல் அப்படிங்கிறது பொய், இன்னைக்கு திராவிட சமூக நீதி தான் உண்மை. அன்னைக்கு என்னையா இது எப்படியா, இது உண்மையிலேயே இது தெரியல. ஸ்னேகாக்காக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னே தெரியலையே.
பரவாயில்ல, இந்த ஸ்னேகாக்காக்கு தெரியலனாலும் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் 4 பேர்ட்ட அனுப்பி ஸ்னேகாக்கா இதெல்லாம் சரியா, சரி பார்த்து சொல்லுங்களேன், அன்னைக்கு அண்ணன் இப்படி பேசியிருக்காரு, இன்னைக்கு அண்ணன் இப்படி பேசியிருக்காரு, எதுக்கா சரி, திராவிடம்னா என்னக்கா, ஒரு விளக்கத்தை கொடுங்கக்கா, நீங்கள் ஒரு விளக்கத்தை தருவீங்க, ஐயா அங்கே பெரிய மீசையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் அப்படியே வெள்ளை கருப்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வெள்ளை மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு விஷயத்தை தருவார், இன்னொரு விளக்கத்தை தருவார், கொஞ்சம் பேர் அங்கே மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க ஒரு விளக்கத்தை தருவாங்க, யூடியூப்பில் கொஞ்சம் பேர் அவங்க ஒரு விளக்கத்தை தருவாங்க, ஒட்டுமொத்தமாக திராவிடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமே தரமாட்டீங்கள நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு காலையில் என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா, சீமான் அவர்கள் ஒரு வாழ்த்தை கூறிவிட்டார். அந்த வாழ்த்தையை நான் உங்ககிட்ட வாசித்து காண்பிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தை தலைவரும் மக்களவை உறுப்பினருமான அன்பிற்கினிய அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், அன்பிற்கினிய அண்ணன் அண்ணன் தான் சொல்லியிருக்கார். ஓகே, இவரமே பிசிறு பிசிறுன்னு சொன்னோன்னே கைதட்டி சிரிக்கிறது, திருமாவளவர்கள் சீமானவர்களை பற்றி பேசணும்னு என்ன சிரிப்புங்கிறீங்க, பயங்கரமான சிரிப்பு. அப்போ திருமாவளவர்களை சிரிக்க வைப்பதற்கு சீமானவர்களை கெட்ட வார்த்தை வச்சு பேசுங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுல அவருக்கு தெரிய வேண்டாம். 2 சீட்டு 3 சீட் அப்படிங்கிறதுலே இருக்காரு. விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விசிகா கட்சியை. அதெல்லாம் அன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் 30 வருஷம் அரசியல் ஆளுமை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய எதிர்காலம் அடுத்ததாக திமுக இவங்களை கலட்டி விட்டுருச்சுன்னு என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தம்பிகள் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழ் சமூக மக்களின் உரிமை மீட்பதற்காக அயராது பாடுபடும் தங்களின் அரசியல் பணியும் சமூக பணியும் மென்மேலும் தொடர்ந்திட என்னுடைய பேரன்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சீமான் அவர்கள் திருமாவளவனர்களுக்கு காலையில் அனுப்பின விஷ். அடுத்த பக்கம் என்ன இருக்கு, கோமாளி நீதாம் பிசிறு, சீமானை கிழித்த ஸ்னேகா, ரசித்து கேட்ட திருமா வருமா வரட்டுமா, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.